தூத்துக்குடியில் நடுரோட்டில் போலீஸ் ஜீப் நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூரில் காவலர்கள் இருவர் போலீஸ் ஜீப்பை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு வாரசந்தையில் மும்முரமாக காய்கறி வாங்கிக் கொண்டிருந்தனர். கனரக வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலையில் ஜீப் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் போலீசாரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் போக்குவரத்து விதிகள் போலீசாருக்கு பொருந்தாதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே சொனப்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடிய அரசை கண்டித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒத்தையடி பாதையில் பயணிக்கும் சொனப்பாடி கிராம மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் வழக்குகளை கணினி முறையில் பதிவு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் வழக்குகளை கணினி முறையில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவு கடந்த 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இத்திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவொற்றியூர் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகையில் வரதட்சணை கொடுமையால் கர்ப்பிணி பெண் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் திருமருகல் பகுதியைச் சேர்ந்த சரண்யா என்பவர் கொத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் சரண்யாவிடம் ரகு மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் கணவர் குடும்பத்தினர் தன்னை தாக்கியதாக சரண்யா குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக புகார் அளித்து 1 வாரமாகியும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அந்த பெண் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். காஞ்சிபுரத்தில் தனியார் பள்ளி வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 7 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். ராஜகுளம் அருகே இலுப்பப்பட்டு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி வேன் திடீரென சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த 7 மாணவர்களும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியுடன் பிரச்சாரம் செய்த அரசு ஊழியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செல்வ பாரதி மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அமைச்சர் பொன்முடியின் உதவியாளராக பணியாற்றி வந்த அரசு ஊழியரான சோமஸ்கந்தன் என்பவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. திருவாரூர் அருகே ரைஸ் மில்லில் சுத்திகரிப்பு பணியின் போது பாய்லரிலிருந்து ஆசிட் தெறித்து சிதறிய விபத்தில் 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். அலிவிளம் கிராமத்தில் உள்ள தனியார் ரைஸ் மில்லில் நாகூரான், ஜேம்ஸ் ஆகிய 2 பேர் ஆசிட் மூலம் பாய்லரை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக பாய்லரில் இருந்து ஆசிட் தெறித்து சிதறியதால் தொழிலாளர்கள் இருவரும் படுகாயமடைந்தனர். மீட்கப்பட்ட தொழிலாளர்களில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பள்ளி மாணவர்களை தலைமை ஆசிரியர் மது போதையில் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்குவதாக புகார் எழுந்த நிலையில் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் மாரவாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் பள்ளியிலேயே மது அருந்துவதாகவும் மது போதையில் மாணவர்களை திட்டுவதாகவும் காலால் எட்டி உதைப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதை அறிந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வட்டார கல்வி அலுவலர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் செல்லும் ரயில்கள் மீண்டும் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் பல்வேறு இடங்களில் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் சேதமடைந்தது. இதையடுத்து இப்பகுதியில் இயக்கப்பட்டு வந்த ரயில்கள் 110 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. இதனால் ரயிலின் பயண நேரம் அதிகமானதால் பயணிகள் வாட்டமடைந்தனர். இந்த நிலையில் தற்போது ரயில்கள் அனைத்தும் மீண்டும் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் ஆட்டுச் சந்தையில் விற்பனை குறைந்துள்ளதால் வியாபாரிகள் வேதனை அடைந்தனர். ஆண்டுதோறும் ரமலான் பண்டிகையொட்டி ஆடு விற்பனை அதிகமாக இருக்கும் என்பதால் வியாபாரிகள் ஏராளமான ஆடுகளை சந்தைக்கு கொண்டு வந்துள்ளனர். ஆனால் தேர்தல் விதிகளின்படி 50,000க்கும் மேலான ரொக்கத்தை உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்ல முடியாததால் ஆடுகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சிரமமாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி அருகே கர்ப்பிணி பெண்ணிடம் லஞ்சம் வாங்கிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். ரேஷன் கார்டை புதுப்பிக்க விண்ணப்பித்த தம்பதியிடம் தொடக்க கூட்டுறவு வங்கியில் பணியாற்றும் ராஜேந்திரன் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்த நிலையில் ரசாயனம் தடவிய பணத்தை பெற்ற ராஜேந்திரனை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் 6 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென் மாவட்டங்களில் முக்கிய ஆட்டுச்சந்தையான திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி 5,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. வரத்து குறைவு காரணமாக விலை உயர்ந்துள்ளதாகவும் ஒரே நாளில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆடு விற்று வசூலான அதிக தொகையை கொண்டு செல்ல தேர்தல் அதிகாரிகள் சலுகைகள் கொடுக்க வேண்டுமென ஆடு வியாபாரிகள் வலியுறுத்தினர்.